அனைவருக்கும் வணக்கம். அருமை உடைத்தின்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா இடைவிடாத முயற்சியோட மேற்கொள்ளணும். அந்த முயற்சி நமக்கான பெருமையை தேடி தரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் பாருங்க 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அமைச்சகம் அல்லது தலைமை முகமை பாருங்க தமிழ்நாடு பழங்குடியினர் நலத்துறை. தமிழ்நாடு பழங்குடியினர் நலத்துறை தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் தொல்குடி திட்டத்தோட நோக்கம் பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் கல்வி மற்றும் பயிற்சியினால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துறது. பழங்குடியினருக்கு கல்வி மற்றும் பயிற்சி மூலியமா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இதோட நோக்கம். முதல்ல தொல்குடினா யாருன்னு பாருங்க. தொல்குடினா தொன்மையான குடி. தொன்மையான குடினா நம்மளோட பழங்குடியை சொல்லுவோம் இல்லையா. பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அப்போ ஒரு வருஷத்துக்கு பாருங்க 250 கோடி, டோட்டலா 4 வருஷத்துக்கு 1000 கோடி இதுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. பயனாளிகள் யாருன்னு பாருங்க. இத்திட்டத்தின் முதன்மை பயனாளி தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடி மாணவர்கள் மற்றும் சமூகங்கள் ஆகும். தகுதி: சிறப்பு வகுப்புகள் மற்றும் பயிற்சி பெறும் பழங்குடியின மாணவர்கள், பொறியியல், மருத்துவம் மற்றும் பிற துறைகளில் உயர்கல்வியை தொடர இலக்கு கொண்ட பழங்குடி மாணவர்கள், சிறப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டில் படிக்க விரும்பும் பழங்குடி மாணவர்கள், இவங்கெல்லாம் தான் இதுக்கான தகுதியான பர்சன்ஸ். அப்போ இந்த ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 2024 மார்ச் மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நோக்கம் பழங்குடியினரோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அதுக்காக தான் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் இருக்கிற இந்த தொல்குடிகளுக்கான ஸ்கீம்ஸ் பார்ப்போம். என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்களுக்காக இருக்குன்னு பாருங்க. NSTF-DC கடனுதவி. இது கடனுதவிக்கான ஸ்கீம்ஸ். பழங்குடியினருக்கு வணிக திட்டங்களுக்காக 90% சலுகையா கடனுதவி கொடுக்குறாங்க. அடுத்ததான் ஆதிவாசி மகிழா சக்தி கரண் யோஜனானா பழங்குடியின பெண்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் கடன் குறைந்த வட்டி விகிதத்துல 4% வட்டி விகிதத்துல கொடுக்குறாங்க. அடுத்ததான் மைக்ரோ கிரெடிட் திட்டம்னா சுய உதவி குழு. பழங்குடியினர்ல சுய உதவி குழுக்கு 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் அடையாள அட்டையும் பல்வேறு உதவிகளும் இவங்க செஞ்சுட்டு வராங்க. அடுத்ததான் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக, பழங்குடியினருக்கு தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக. அடுத்ததா விடுதி மேம்பாடு பாருங்க. இவங்களுக்கான விடுதி மேம்பாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளை மேம்படுத்த 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததான் ஆதிவாசி சிஷா ரின் யோஜனா. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு கடன் உதவி கொடுக்கிறது. அடுத்ததான் வன உரிமை சட்டம் இவங்களுக்காக போட்டிருக்காங்க. வன உரிமை சட்டம் 2006 வனப்பகுதியில வசிக்கிற பழங்குடியினருக்கு நில உரிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டம். அடுத்ததான் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பளியர், காட்டு நாயக்கன் இவங்களுக்கெல்லாம் பாரம்பரிய வீடுகள் மற்றும் குடிநீர் தெருவிளக்கு வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அடுத்ததான் சிடிஎக்ஸ் திட்டமும் இவங்களுக்கானதுதான். விரிவான பழங்குடியினர் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம். அடுத்ததா தொழில்நுட்பம் கலைக்காக இவங்களுக்கு பாருங்க ஆதிவாணி ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னதுக்காகனா பழங்குடியினரோட கலாச்சாரம் மொழி சார்ந்த செயலிகள் இது. அடுத்ததான் இன்னொரு ஆப் இருக்கு. இது என்னன்னா ட்ரைஃபெட் ஆப். இது பழங்குடியினரோட கைவினைகளுக்கான சந்தை வாய்ப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.